Yes, Masters. மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இதாமக பத்திரிகைக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த PSM ஸ்ரீலங்கா அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம பெரிய புராணத்துல என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ போன கிளாஸ்ல வந்து பெரிய புராணத்துல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது தம்பிரான் தோழருக்கும் பறவையாருக்கும் திருமணம் வந்து நடைபெற்று விட்டது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்பியாரூரர் வந்து திருக்கோவிலை அடைந்து அந்த தேவாசிரியன் மண்டபத்துல சிறந்த தொண்டர்கள்லாம் கூடி இருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ இறைவனுடைய திருவடிகளை எல்லாம் அவர் வணங்கி வாழ்த்துறாங்க. வாழ்த்தின பிறகு அந்த இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து, சுந்தரனே நீ வந்து நமது அடிவர் பெருமையை வந்து கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து நம்முடைய அடியார்களை வணங்கி அவர்கள் மீது நீ பதிகம் பாடு அப்படின்னு இறைவன் வந்து பண்ணித்தருளினார் இல்லையா. அப்போ அது மட்டும் இல்லாம அவரே வந்து அடியெடுத்தும் கொடுக்கிறார் இறைவன். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து அருளினார். அப்படி கொடுத்து அருளின பிறகுதான் இவர் வந்து அந்த திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற திருப்பதிகத்தை அங்க வந்து பாடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் நாள்தோறும் முப்போதும் தியாகேச பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தார். வேளாளர் குலமணியாகிய குண்டையூர் கிழார் என்பவர் நம்பியாரூரர்பால் அன்பு பூண்டு அவரும் அடியாரும் அமுது செய்யும் பொருட்டு பறவையார் வீட்டிற்கு நெல்லும் பருப்பும் சர்க்கரையும் பிற உணவுப் பொருட்களும் தந்து மகிழ்வார் ஆயினர். இப்ப வந்து இந்த குண்டையூர் கிழார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேளாளர் குலமணி ஆகிய வேளாளர் குலத்தை சார்ந்த குண்டையூர் கிழார் அப்படிங்கிறவரு நம்பியூரார்பால் அதிக அன்பு கொண்டவர். அவரு அன்பு பூண்டு அவரும் அடியாரும் அமுது செய்யணும் சாப்பிடுறதுக்காக அவர் வந்து பறவையார் வீட்டுக்கு நெல் பருப்பு சர்க்கரை இன்னும் பிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அவர் வந்து கொடுத்து மகிழ்வார் ஆயினர். மழையின்றி எங்கும் பஞ்சம் ஏற்பட்டது. வயல்கள் விளையாமையால் வழக்கம் போல் சுந்தரருடைய அமுதுக்கு நிரம்ப உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு முடியாமையால் ஒரு நாள் மிகவும் உள்ளம் வருந்தி உணவின்றி உறங்கினார். அப்போ வந்து கொஞ்சம் அந்த நாட்டுல வந்து பஞ்சம் ஏற்பட்டதுனால வயல்கள்லாம் விளையல. அதனால நிறைய இந்த மாதிரி பொருட்கள்லாம் முன்னாடி கொடுத்த மாதிரி சுந்தரருக்கு வந்து நம்ம கொடுக்க முடியல அப்படின்னு அவர் வருந்தி அவர் வந்து தூங்கிட்டார். அப்படி நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டார். கண்ணுதர் பெருமான் கனவில் தோன்றி சுந்தரன் பொருட்டு உனக்கு நெல் தந்தோம் என்று அருளி செய்து குபேரனிடம் கட்டளையிட குண்டையூர் முழுவதும் மலை போல் நெல் குவிக்கப்பட்டது. இப்ப இவரு ஐயோ இந்த மாதிரி பஞ்சம் ஏற்பட்டுட்ட, நான் சுந்தரருக்கு எதுவுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி உள்ளம் வருந்தி அந்த குண்டையூர் கிழார் வந்து மனம் வருந்திட்டு அப்படியே உணவின்றி உறங்கிட்டார். அப்ப உடனே அந்த கனவுல அந்த பெருமான் வந்து தோன்றி என்ன சொல்றாரு, சுந்தரன் பொருட்டு உனக்கு நெல் தந்தோம் அப்படின்னு அருளி செய்து குபேரனிடம் கட்டளையிட குண்டையூர் முழுவதும் மலை போல அந்த நெல் வந்து குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ பொழுது விடியும் பொழுது குண்டையூர் கிழார் எழுந்து நெல் மலையை கண்டு அதிசயித்து சிவபெருமானை சிந்தித்து இதனை நான் எவ்வாறு எடுப்பது, யாவராலும் எடுக்கலாகாது என்று கருதி சுந்தரரிடம் அறிவிக்கும் பொருட்டு திருவாரூருக்கு சென்றார். ஏன்னா இவரு குபேரன்ட்ட சொல்லி குண்டையூர் அந்த ஊர் முழுவதும் மலபோட நெல் அங்க வந்து குவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் நம்ம ஆட்களை கொண்டு இந்த நெல்லை வந்து எடுக்க முடியாது. அதனால இவர் குண்டையூர் காலையில இருந்துச்சு பார்க்காரு. இந்த அதிசயத்தை அவர் வந்து பார்த்துட்டு சிவபெருமானை சிந்திச்சுட்டு ஐயோ நான் இதை எப்படி எடுப்பேன், யாராலையும் எடுக்க முடியாத அப்படின்னு கருதி சுந்தரர்கிட்ட போய் இதை போய் சொல்லணும்னு சொல்லி திருவாரூருக்கு போறாரு. இதனை சிவபிரான் அறிவிக்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் எதிரே வந்தார். அப்ப இவருக்கும் தெரியும் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சிவபிரான் அறிவிச்சதுனால அது அவருக்கு தெரிஞ்சு அவரு ஏட்டால வாராரு. குண்டையூர் கிழார் அடிகளை வணங்கி பெருமானே, தேவரீருக்கு அடியேன் புரிந்து வரும் தொண்டுக்கு இன்று தடை வர பொன்மலையுடைய பிராதனன் நென்மலை அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தேவரீருக்கு நான் அடியேன் புரிந்து வரக்கூடிய அந்த வரும் தொண்டுக்கு இன்று தடை வந்ததுனால நான் இப்படி இறைவன்கிட்ட கேட்டேன். இந்த பொன்மலையுடைய பிராதனன் வந்து எனக்கு வந்து நெல்மலையை இந்த இறைவன் தந்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. யாரும் இந்த குண்டையூர் கிழார் வந்து சுந்தரர்கிட்ட அது மனிதரால் எடுக்க முடியாது என்று கூறினார்.
ஆரூரர் குண்டையூர் போய் விண்ணளவாக ஓங்கியுள்ள நெற்குவியலை பார்த்து வியப்படைந்து அருகில் உள்ள கோழிலி என்னும் திருத்தலத்திற்கு சென்று நெல்லினை திருவாரூருக்கு சேர்க்குமாறு திருப்பதிகம் பாடி அருளினார். அப்ப இதை ஆளை கொண்டு எடுக்க முடியாது, ஏன்னா மரபோடு குவிஞ்சு கிடக்குது அந்த நெல் மூட்டை. அதனால அந்த ஆரூரர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னோம்னா, குண்டையூர் போய் அந்த விண் அளவுக்கு அது ஓங்கி இருக்கக்கூடிய நெற்குவையெல்லாம் பார்த்து வியப்படைந்து அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோழிலி அப்படிங்கிற அந்த திருத்தலத்திற்கு போய் இந்த நெல் மூட்டை எல்லாத்தையுமே திருவாரூர் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி திருப்பதிகம் பாடுறாரு. சுந்தரமூர்த்தியை அவரு பாடுறாரு. இப்ப அவர் பதிகம் திருப்பதிகம் பாடி பாடியே எல்லா விஷயத்தையும் நடத்தியிருக்காரு போல, அதுதான் இங்க தெரியுது. விடையவர் திருவருளால் இன்றிரவு நமது பூதங்கள் பறவை வீடு மட்டுமின்றி திருவாரூர் முழுவதும் நிறையுமாறு நெல்மலையை உணர்ந்து சேர்க்கும் என்று வானில் ஓர் ஒளி எழுந்தது. அப்ப இவரு திருப்பதிகம் பாடி முடிச்ச உடனே அங்க இருந்து விடை வருது, வானத்துல இருந்து என்ன வருது, இன்னைக்கு இரவு நமது பூதங்கள், இந்த பூதங்கள் தான் இது கொண்டு போகுது, நமது பூதங்கள் பறவை வீடு மட்டும் இல்லாம திருவாரூர்ல இருக்கக்கூடிய திருவாரூர் முழுவதுமே நிறையுமாறு இந்த நெல்மலையை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வானில் ஒரு ஒளி எழுந்தது. அது கேட்ட தம்பிரான் தோழர் எம்பிரானை வணங்கி திருவாரூர் சேர்ந்தார். தியாகேசனை வணங்கி பறவையாரிடம் நிகழ்ந்தது கூறி மகிழ்ந்தார். அப்ப இப்ப பறவையாருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இல்லையா, இப்ப போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லி நிகழ்ச்சி எல்லாம் நிகழ்ந்ததெல்லாம் கூறி அவங்க மகிழ்றாரு அவரு. அன்றிரவு குன்றவில்லியின் உத்தரவின் வண்ணம் பூத கணங்கள் நென்மலையை எடுத்து பறவையார் வீட்டினை நிறைத்து திருவாரூர் முழுவதும் நிறைத்தன. அப்ப சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட்டு இந்த பூதகணங்கள் என்ன பார்த்து இந்த நென்மலையை எடுத்து பறவையார் வீட்டு மட்டும் இல்லாம திருவாரூர் முழுவதும் நிறைச்சிட்டாங்க. விடிந்த பின் பறவையார் திருவருளின் தன்மையை கண்டு அதிசயித்து அவரவர்கள் வீட்டின் எல்லைக்குள் உள்ள நெற்குவியலை அவரவர்களே எடுத்துக்கொள்ளுமாறு அறிவித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க பறவையார் சொல்றாங்க, அவங்க யார் யார் வீட்டுனால எவ்வளவு குவியல் இருக்கோ அந்த நெற்குவியலை அவங்கவுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திருவாரூர் மக்கள் அனைவரும் திருவருளையும் பறவையாரது பரிவையும் புகழ்ந்து போற்றினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ திருநாட்டியத்தான் குடியில் வாழ்கின்ற கோட்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பால் சென்று திருவடி தொழுது தம்முடைய ஊருக்கு எழுந்தருளிமாறு அவர் வேண்டார். அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது கோட்புலி நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருநாட்டியத்தான் குடியில் வாழ்கின்ற கோட்புலி நாயனார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல அவர்கிட்ட போய் அவருடைய திருவடியை தொழுது நீங்க தம்முடைய ஊருக்கு எழுந்தருமாறு அவர் வேண்டாரு. அவர் அதற்கு இசைந்ததனால் மகிழ்ந்து தன் ஊர் போனார். இப்போ நீங்க எங்க ஊருக்கு நீங்க வரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சரின்னு சுந்தரர் சொன்ன உடனே இவரு அவருடைய ஊருக்கு போயிடுறாரு அந்த கோட்புலி நாயனார். பின்னர் தம்பிரான் தோழர் தியாக பெருமானை வணங்கி விடை பெற்று கொண்டு பிற திருத்தலங்களையும் வணங்கி கொண்டு திருநாட்டியத்தான் குடியை அடைந்தார். அப்ப போற வழியில எல்லா கோயில்களையும் தியாக பெருமான அவர் வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த திருநாட்டியத்தான் கோட்புலி நாயனாருடைய ஊர் அந்த நாடு அந்த திருநாட்டியத்தான்கிற அந்த குடியை போர் அடைகிறார். கோட்புலியார் வீதியையும் வீட்டினையும் அலங்கரித்து எதிர்கொண்டு வணங்கி தமது மனைக்கு அழைத்து கொண்டு சென்று பொற்பீடத்து இருத்தி திருவடியை நீரால் விளக்கி அப்பாத தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து நறுமலர்களினால் அர்ச்சித்தார். அப்ப நம்மளுடைய சுந்தரரை உட்கார வச்சு அவருடைய திருவடியை நீராட கழுவி அந்த பாத தீர்த்தத்தை வீடு முழுசும் தெளிச்சு நறுமலர்களினால அர்ச்சிக்கிறார். தூப தீபம் காட்டி மலர் மாலை சூட்டி வழிபட்டு திருவமுது செய்வித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது யார் செய்யறா? கோட்புலி நாயனார் அப்படிங்கிறவரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செய்யறாங்க. சேனாதிபதியாகிய கோட்புலியார் தமது அருமை புதல்விகளாகிய சிங்கடியார் வனப்பகையார் இருவரையும் வணங்க செய்து தாமும் வணங்கி எம்மை ஆட்கொள்ளும் எந்தையே அடியேனது புதல்விகளை அடிமைகளாக கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் புரிந்தார். அந்த கோட்புலி நாயனார் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய 2 புதல்விகள் சிங்கடியார் வனப்பகையார் அப்படின்னு 2 புதல்வி, அந்த 2 பேரையுமே அவருடைய சுந்தரருடைய அடியார்களாக ஏற்றுக்கொள்ளணும் அல்லது ஆட்கொள்ளணும் அப்படின்னு அவர் அடிமைகளாக நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அருள் புரியுமாறு சொல்றாரு.
யாரு? சுந்தரத்தை சொல்றாரு கோப்புலி நாயனார். சுந்தரர் அவ்விருவரையும் தமது புதல்வியராக கொண்டு மடித்தளத்தில் வைத்து கருணையுடன் உச்சி மோந்து வேண்டியவை தந்து சிவாலயத்திற்கு அவர்களுடன் சென்று கோட்புலி நாயனாரை சிறப்பித்தும் தன்னை சிங்கடியப்பன் என்று வைத்தும் திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க 2 புதல்வியுமே நான் அடிமையா ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயில்கள்லாம் போய் அங்க போய் தன்னை சிங்கடியப்பன் என்று வைத்து திருப்பதிகம் பாடுறாரு. திருவழிவலம் சென்று வழிவலம் தன்னில் வந்து கண்டேனே என்று பாடி திருவாரூர் சேர்ந்தார் அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்ப அந்த கோப்புலி நாயனார் ஊருக்கு வந்து இந்த 2 அவங்களுடைய புதல்விகளையும் அவர் தன்னுடைய அடிமையாக அவர் அருள் புரிந்துட்டு அங்க போய் திருப்பதியும் பாடிட்டு மீண்டும் திருவாரூருக்கு அவர் போயிட்டார். அடுத்தது பங்குனி உத்திர திருநாள் வந்தது. அக்காலை பறவையார் புரியின் தான தர்மங்களுக்கு வேண்டும் செல்வத்தை கருதி திருப்புகழூர் சென்றார். அப்ப பங்குனி உத்திர திருநாள், பங்குனி உத்திரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பங்குனி உத்திர திருநாள் வந்திருக்கு. அந்த நாள் காலையில அக்காலை இந்த பறவையார் புரியக்கூடிய அந்த தான தர்மங்களுக்கு வேண்டும் செல்வத்தை எல்லாம் இனியும் இறைவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நம்முடைய சுந்தரர் எங்க போறாரு? திருப்புகழூருக்கு செல்றாரு. ஓகேங்களா? திருப்புகழூர். அங்கு எழுந்தருளி உள்ள இறைவனை வணங்கி கோயிலின் முந்திலில் தங்கினார். திருவருளினால் துயில் வர அருகிலிருந்த செங்கற்களை புணர்வித்து அடுக்கி அதன் மேல் ஆடையை விரித்து படுத்து கண் துயின்றார். அப்போ இறைவன்கிட்ட போய் கும்பிடுறது எல்லாமே அவங்க எதுக்காகன்னா செல்வத்தை வாங்கி தான தர்மம் பண்ணணும், அதுக்காக செல்வத்தை கேட்டு அவரு இறைவனை திருப்புகழூருக்கு சென்று அந்த இறைவனை வணங்குறாரு நம்முடைய சுந்தரர். அங்கு எழுந்தறியுள்ள இறைவனை வணங்கிட்டு கோயில் முன்னாடி அவர் தங்குறாரு. இறைவனுடைய திருவருளால துயில் வர அங்க இருக்கக்கூடிய இந்த செங்கலை புணர்வித்து அடுக்கி அதன் மேல ஆடையை விரிச்சு அவர் படுத்து அவரு தூங்கிட்டாரு. உடன் வந்த அன்பர்களும் படுத்து உறங்கினர். உறங்கி விழித்து பார்க்க செங்கற்கள் அனைத்தும் பொற்கற்களாக திகழ்ந்தன. இப்ப செங்கல் எல்லாம் வச்சு அடிக்க மேல துணியை வச்சான்னு படுத்திருக்காரு. அந்த செங்கல் முழுவதுமே பொற்கற்களா அது மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பொற்கற்களாக திகழ்ந்தன. அது கண்டு அனைவரும் அதிசயிக்க இறைவனுடைய திருவருளை சிந்தித்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தும் அந்த இடத்துல எல்லாம் அவர் திருப்பதிகம் பாடிக்கிட்டே வர்றாரு. சோ அங்கிருந்து பொற்குவையுடன் அவர் புறப்பட்டு திருப்பனையூர் அருகில் செல்லும் போது அடுத்து அங்கிருந்து எங்க போறாரு? திருப்புகழூர்ல இருந்து திருப்பனையூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போறாரு. அங்க அருகில் செல்லும் போது நிறை நதியும் குறைமதியும் அணிந்த நிமலன் நிறுத்த கோலத்துடன் காட்சி அளித்து அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. நிறை நதியும் குறைமதியும் அணிந்த நிமலன் இந்த சிவபெருமான சொல்றாங்க. அவர் நிறுத்த கோலத்தோட அவருக்கு காட்சி அளிக்கிறார். சோ அரங்கில் ஆட வல்லாரவரே அழகியரே என்று பாடி திருவாரூரை அவர் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுந்தரமூர்த்தினால மீண்டும் திருவாரூருக்கு வந்துட்டாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நன்னிலம், திருவேலி மிளலை, அரிசிற்கரை புத்தூர், நரையூர் சித்தீஸ்வரம், திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், சிவபுரம், திருக்கலையநல்லூர், திருக்குடந்தை, திருவளஞ்சுழி, திருநல்லூர், திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு, திருப்புந்துருத்தி முதலிய திருத்தலங்களை வணங்கி கொண்டும் திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டும் சென்று திருவாலம்பொழில் போய் பெருமானை வழிபட்டு தங்கினார். இப்ப இந்த சொன்னோலே அந்த ஊர்களுக்கு எல்லாம் போய் அவர் இறைவனை வணங்கிட்டு கடைசியில அவர் எங்க போறாரு? திருவாலம்பொழில் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் அவர் சேர்றார். திருவாலம்பொழில் போய் பெருமானை வழிபட்டு தங்கினார். ஓகேங்களா? அன்றிரவு கனவில் பரமன் தோன்றி மலபாடிக்கு வர மறந்தனையோ என்று கூறி அருளினார். மலபாடிக்கு நீ வர மறந்துட்டியா வா அப்படின்னு சொல்றாரு. நம்பியாரூர் விழித்து எழுந்து காவிரியை கடந்து வடகரை போய் திருமலபாடி அடைந்து சிவபெருமானை அன்புடன் போற்றி என்று இந்த பாட்டை அவரு பாடுறாரு. காவிரியினுடைய இரு மருங்கிலும் உள்ள தலங்களை தரிசித்து கொண்டு திருவானைக்காவினை அணுகி வணங்கினார். திருப்பாச்சிலாச்சிரமம் சேர்ந்து இறைவனை தொழுது பொன் வேண்டினார். திருப்பாச்சிலாச்சிரமம் அப்படின்னு ஒரு ஊர் பேரு. அங்க போய் இறைவனை தொழுது பொன் வேண்டாரு. இறைவன் உடனே தாராமையால்
இவரலாது இல்லையோ பிரானார் அப்படின்னு சொல்லி அந்த திருப்பாடலை பாடுறாரு. இறைவன் பொற்குவை அளித்தார். அடுத்தது திருப்பைஞ்சேலியையும் திரு ஈங்கோய் மலையின் தரிசித்து கொங்கு நாடு சென்றார். காவிரிக்கு தென்கரையில் விளங்கும் கொடுமுடி சென்று மற்ற பச்சனகின்று என்னும் நமச்சிவாய பதிகம் பாடினார். பேரூர் சென்று திருநடன கோலம் தரிசித்தார். திருவெஞ்சமாக்கூடல், திருக்கற்குடி, திருவாரை மேற்றளி, இன்னம்பர், புறம்பயம் ஆகிய தலங்களுக்கு போய் அருகிலுள்ள திருக்கூடலையாற்றூர் செல்லாமல் விருத்தாச்சலம் செல்லுவார் ஆயினர். வழியில் இறைவர் ஓர் அந்தணராகி வந்தனர். இப்ப கடைசியில இப்படி ஒவ்வொரு ஊருக்கா அவர் போயிட்டு விருத்தாச்சலத்துக்கு அவர் போயிடுறாரு. வழியில இறைவர் ஓர் அந்தணராக ஒரு பிராமணராக வராரு. ஆரூரர் அவரை நோக்கி, ஐயரே, திருமுதுகுன்றூருக்கு வழி எது, அதாவது விருத்தாச்சலத்துக்கு போறதுக்கு வழி எது அப்படின்னு அவர் கேட்காரு அந்த அந்தணர்கிட்ட. ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொல்றாரு, இது கூடலையாற்றூருக்கு போகும் வழி என்று கூறி வழிகாட்டி கொண்டு முன்னே சென்றனர். அவர் சொல்றாரு, இது கூடலையாற்றூருக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி வழிகாட்டி கொண்டே அவர் இறைவன் முன்னாடி போறாரு. பின்னாடி தம்பிரான் தோழர் போறாரு. தம்பிரான் தோழர் அவரை தொடர்ந்து கொண்டு போயினார். பெருமான் உடனே மறைந்தனர். இறைவன் மறைஞ்சிட்டாரு. அடிகளின் வழி போன்ற அதிசயம் அறியேனே என்று சுவாமிகள் பதிகம் பாடி கூடலையாற்றூர் போய் வழிபட்டு திருமுதுகுன்றம் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்காக அந்த இடத்துல அந்த ஊருக்கு வர்றதுக்கு வழிகாட்டினாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பதிகத்தை பாடிட்டு கூடலையாற்றூர் போய் வழிபட்டு திருமுதுகுன்றம் அடைகிறாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போய் அவர் அங்க பதிகத்தை பாடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து விருத்தாச்சலத்தில் பொன் வேண்டும் என நினைத்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் திருப்பதிகம் பாடி பொண்ணு வேணும்னு கேட்டு அதையும் பெறாரு அவரு. அடுத்து விருத்தாச்சலத்தில் பொன் வேண்டும் என நினைத்து பதிகம் பாடினார். பரமன் 12,000 பொன்னை அருளினார். வன் தொண்டர் எந்தையே, இப்பொன்னை திருவாரூரில் உள்ளவர் அதிசயிக்க அங்கு வர செய்ய வேண்டும் என்றார். அப்பப்ப அந்தந்த இடங்கள்ல கிடைச்ச உடனே அதை எல்லாமே திருவாரூருக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதையும் இறைவன்ட்ட அவர் சொல்றாரு. ஏன்னா நெல்குவியல் அப்படிதான் கொண்டு வரப்பட்டது. இப்ப இந்த பொற்குவியலையும் அங்க அந்த திருவாரூருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்பொன்னை திருவாரூரில் உள்ளவர் அதிசயிக்க அங்கு வர செய்ய வேண்டும் என்றார். சுந்தரனே, இப்பொன்னை மணிமுத்தா நதியில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொள் என்று ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது. அப்ப அந்த விருத்தாச்சலத்துல இருக்கக்கூடிய மணிமுத்தா நதியில அங்க போட்டிருந்தேன், அங்க போட்டுட்டு நீ திருவாரூர்ல உள்ள கமலாலய குளத்துல போய் நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. அதை கேட்ட ஆரூரர் பொன்னில் மச்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு மணிமுத்தா நதியில் புகவிட்டு என்னையனே எளியேனை வலுதில் ஆட்கொண்ட திருவருளை இதில் அறிவேன் என்று கூறி தில்லையம்பதி செல்ல அவர் புறப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, அதை கேட்ட ஆரூரர் பொன்னில் மச்சம் வெட்டி எடுத்துக்கொண்டு மணிமுத்தா நதியில் புகவிட்டு என்னையனே எளியேனை வலுதில் நீ ஆட்கொண்ட நீ திருவருளை இதுல நான் அறிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு, இதுல நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. சொல்லிட்டு தில்லையம்பதிக்கு அவரு போயிட்டாரு. இடையில் கடம்பூர் முதலிய தலங்களை அவர் வணங்கி கொண்டு சிதம்பரம் சேர்ந்தார். கடம்பூர் அப்படிங்கிற அந்த தலத்திற்கு போயிட்டு அது அப்புறம் சிதம்பரம் போய் சேர்றாரு. நடேச மூர்த்தியை கண்குளிர கண்டு பேரூரில் கண்ட நடன காட்சியை சிறப்பித்து பாடி விடைபெற்று கொண்டு கருப்பரியலூர் போய் தரிசித்தார். மன்னி படிக்கரை, திருவாளொலி புத்தூர், காணாட்டு முள்ளூர், எதிர்கொள்பாடி, வேள்விக்குடி முதலிய திருத்தலங்களை சேவித்து கொண்டு திருவாரூரை அடைந்தார். இப்ப திருவாரூருக்கு இப்ப எல்லா ஊருக்கும் போயிட்டு திருவாரூருக்கு வந்தாச்சு. இப்ப அங்க அந்த குளத்துல அந்த பொண்ணை எடுக்கணும், அந்த இதை பத்தி சொல்ல போறாங்க. பூங்கோயிலூர் சென்று புற்றிடம் கொண்ட புண்ணியனை போற்றி பறவையார் திருமாளிகைக்கு சென்றார். பறவையார் பணிந்து உபசரித்தார். பின்னர் ஒரு நாள் தம்பிரான் தோழர் மாதே பழமலையப்பர் தந்த அந்த பொன்னை நதியில் இட்டேன். அதாவது தன்னுடைய பறவையாற்ற அவர் சொல்றாரு, இந்த மலையப்பர் தந்த அந்த பொண்ணை நான் நதியில இட்டேன், அதனை இங்கு கமலாலய குளத்தில் எடுத்து தருவேன் வா என்றார். பறவையார் இது என்ன அதிசயம் என்று புன்முறுவல் பூத்தார். சுந்தரர் பறவையாருடன் கமலாலய குளத்தினை அணுகி ஈசான திசையில் இறங்கி அன்று இட்டதனை எடுப்பார் போல் அவர் தடவினார்.
பரமேஸ்வரன் பாடலை விரும்பி திருவிளையாடலாக பொன்வருவியாதொழிந்தனர். பறவையார் ஆற்றிலிட்டு குளத்தில் தேடுகின்றீரோ என்று அவர் கூறினார். வன்தொண்டர் பழமலை நாதரை நினைத்து பொன் செய்த மேனியினீர் என்று பதிகம் பாடலும் உடனே பொன் கிடைத்தது. அப்பொற்றிரலை எடுத்து கரை சேர்த்தார். பறவையாரும் பிறரும் கண்டு அதிசயித்தனர். மாற்று உரைத்து பார்க்க மாற்று குறைந்திருந்தபடியால் மீண்டும் பதிகம் பாட மாற்று உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்தினுடைய மாற்று குறைஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாற்று குறைஞ்சி இருக்கிறதுனால மீண்டும் ஒரு பதிகம் பாடம்னு அதனுடைய மாற்று உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ பொன்குவியலை பறவையார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு திருக்கோவில் சென்று தியாகத்தினை தொழுது அவரும் பாடுறாரு. நம்பியாரூரர் எம்பிரானுடைய திருத்தலங்களை வணங்க விரும்பி மீண்டும் அடியார்களுடன் புறப்பட்டு வன்மீகநாதரை வணங்கி விடைபெற்று கொண்டு திருநள்ளாறு, திருக்கடவூர், கடவூர் மயானம், திருவலம்புரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, திருநனிப்பள்ளி, திருச்செம்பொன்பள்ளி, திருநிந்தியூர், திருநீடூர், திருநாளை போவாருக்கு, நந்திதேவர் விலகிய திருப்புன்பூர் முதலிய திருத்தலங்களை வணங்கி கொண்டு திருஞான சம்பந்தருக்கு பொற்றாளன் தந்த அந்த திருக்கோலக்காவை வணங்கி என்று திருப்பதிகம் பாடி அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. வணங்கி ஒரு திருப்பதிகத்தை அங்க பாடுறாரு. சீர்காழியை வலமாக சென்று வணங்கி திருக்குறுகாவூருக்கு செல்லுவார் ஆயினர். ஆனா ஒவ்வொரு ஊருக்கா நிறைய ஊர்கள் பேர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் போய் அவரு இறைவனை வணங்கிட்டு அங்க பதிகமும் பாடுறாங்க. சோ வன்தொண்டருக்கு அப்போது பசியும் தாகமும் உண்டாகியது. அதனை அறிந்த அருட்கடலாம் ஆண்டவர் வழியிலே குளிர்ந்த ஒரு பந்தரை உண்டாக்கி அதிலே அந்தனராகி தண்ணீரும் பொதிச்சோறும் வைத்து கொண்டு பறவை கேழ்வரை பரிவுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஏன்னா இவர் வயிறு பசியில இருக்கிறாரு, தாகத்துல இருக்கிறாரு. அதை அறிந்த உடனே இறைவன் அங்கு ஒரு தண்ணீர் பந்தலையும் வச்சு பொதிச்சோரையும் வச்சுக்கிட்டு அங்க ஒரு அந்தனர் மாதிரி அங்க நிக்கிறாங்க. தம்பிரான் தோழர் அடியார்களுடன் அப்பந்தரில் சென்று மறையவராக நின்ற இறையவர் அருகில் சிவாய நம சிவாய நம என்று ஜெபித்து கொண்டு இருந்தார். ஆலமுண்ட அண்ணல், ஐயா, சால பசித்து இருக்கின்றீர், இப்பொதிச்சோறு தருகின்றேன், காரந்தாழ்காது உண்டு பசியாரும், தண்ணீரும் பருகி இளைப்பாரும் என்று பரிந்து பகர்ந்தார். ஆரூர் அதனை வாங்கி அடியார்களுடனும் எண்ணிறந்த பரிசனங்களுடனும் அவர் உண்டார். உண்டும் அப்பொதிச்சோறு குறையாது பெருகி கொண்டே இன்னும் எத்தனை பேர் வரினும் பசியாறுதற்கு ஏற்றதாய் வளர்ந்திருந்தது. எடுக்க வந்துகிட்டே இருக்குது. திருவருள் போன்ற குளிர்ந்த நீரையும் பருகி பெருமான் அருகில் படுத்து உறங்கினார். ஏனையோரும் உறங்கினார்கள். சடையில் கங்கையை மறைத்த விடையவர் பந்தருடன் அவர் மறைந்தார். வன்தொண்டர் கண்விழித்து எழுந்து பந்தரையும் அந்தனரையும் காணாது வந்தவர் எந்தை பிரான் என்று உணர்ந்து குறுக்காவூர் சென்று இத்தனை யாமாத்தை அறிந்திலேன் என்று எடுத்து திருப்பதிகம் பாடினார். அப்ப அந்த தண்ணீர் பந்தல் போட்டு அவருக்கு பொதிச்சோறுலாம் கொண்டு எல்லா அடியார்கள்லாம் சாப்பிட அது வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் உண்டுட்டு அங்கேயே படுத்து உறங்கிட்டாரு. எந்திரிச்சு பார்க்கும் போது அந்த பந்தலையும் காணும், அந்த அந்தனரையும் காணும். அப்பதான் அவருக்கு தெரியுது எந்தை பிரான் தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த குறுக்காவூருக்கு போய் அங்க போய் திருப்பதிகிட்ட அவர் பாடுறாரு. பின் திருக்கடிப்பாலை, சிதம்பரம், திருத்திணை நகர் முதலிய திருத்தலங்களை சேவித்து தமது பிறப்பிடமாகிய திருநாவலூர் சென்று பெருமானை வணங்கி சில பகல் அங்கு தங்கியிருந்தார். இப்ப இந்த மாதிரி ஊர்கள் சிதம்பரம் இதுக்கெல்லாம் போயிட்டு கடைசியில தன்னுடைய ஊராகிய திருநாவலூருக்கு வந்துட்டாரு. நம்பியாரூர் தொண்டை நாட்டில் உள்ள திருத்தலங்களையும் சேவிக்க விரும்பி தொண்டர்களுடன் புறப்பட்டு திருக்கழுக்குன்றன் சென்று தொழுது திருக்கச்சூர் சென்று ஆல கோயிலினுள்ளே புகுந்து கண்ணார்ந்த இன்னமுதை கையார தொழுது பாடி வழிபட்டு வெளிவந்து மதிர்புறத்தில் நின்றார். அமுது செய்து தரும் பரிசனங்கள் வந்து சேராமையால் பசியுடன் இருந்தனர். வன் தொண்டரது பசியை தீர்க்க திருவுளம் கொண்ட பரமன் ஒரு வேதியராகி ஓடு ஒன்றை ஏந்தி அன்பரிடம் போய், ஐயா, நீர் பசிக்கின்றீர் போலும், சற்று இங்கு இரும், உமக்கு சோறு இறந்து தருவேன் என்று கூறி திருக்கச்சூரில் உள்ள மனைகள் தோறும் போய் அக்கடும் பகலில் அன்னம் இறந்து கொண்டு வந்து, ஐயா இந்தாரும், பசி தீர உண்ணும் என்று அளித்தனர். ஒரு வீட்டுல போய் ஓடந்தி பிச்சை மாதிரி வாங்கி அதை கொண்டு
இவருக்கு பசியா இருக்குன்னு இறைவன் கொடுத்திருக்கிறார், சிவன் கொடுத்திருக்கிறார். அதை இங்க சொல்றாங்க, பசியார நீ உண்ணும் அப்படின்னு. ஆரூரர் அவருடைய அருள் திறத்தை பாராட்டி தொழுது வாங்கி அடியார்களுடன் அருந்தினர். உடனே இறந்தளித்த எம்பிரான் கரந்தருளினார். மறையவர் மறைதலும் இறையவரே அவர் என்று உணர்ந்து எந்தையின் இன்னருளை வியந்து திருப்பதிகம் பாடினார். அங்கிருந்து புறப்பட்டு அடியார் எதிர்கொள்ள காஞ்சி நகரம் போய் உள்ளங்குழைந்து ஏகாம்பரநாதரையும் காமாட்சி அம்மையாரையும் அவர் பணிந்தார். அடுத்தது அவர் காஞ்சிக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரையும் காமாட்சி அம்மையையும் வணங்குறாரு. திருமேற்றடியை சேவித்தார். திருவோணகாந்தன் தளியில் பதிகம் பாடி பொன் பெற்றார். ஒரு ஒரு பதிகம் இருக்கு இல்லையா, அந்த பதிகத்தையும் அவர் திருவோணகாந்தன் தளியில், இந்த நமக்கு செல்வம் கிடைக்கணும்னா அந்த பதிகம் பாடுவோம் நம்மளும் இல்லையா, அந்த இதான் சொல்றாங்க. திருவோணகாந்தன் தளியில் பதிகம் பாடி பொன் பெற்றார். அடுத்தது அநேகதங்காபதம், திருப்பனங்காட்டூர், திருமார்பேறு, திருவல்லம் முதலிய தலங்களை வணங்கி திருக்காலத்தி அடைகிறார். அடுத்தது திருக்காலத்தில் மலையெழு குழுந்தாகிய மணிகண்டரை என்புருக பாடி வழிபட்டார். கண்ணுதலுக்கு அருகில் உள்ள கண்ணப்பரை தொழுது சில பகல் அங்கு தங்கினார். அங்கிருந்தவாறே திருக்கைலை, திருக்கேதாரம், திருப்பற்பதம், காசி முதலிய வடக்கே உள்ள திருத்தலங்களை மணக்கண்ணால் பார்த்து திசை நோக்கி தொழுது திருப்பதிகங்களை பாடி அருளினார். அவருடைய தாடையில இந்த வடக்க உள்ள திருத்தலங்களை எல்லாம் மணக்கண்ணால பார்த்து அப்பவும் பதிகம் பாடுறாரு இறைவனை தொழுது. தம்பிரான் தோழர் எம்பிரான் வாழும் திருக்காலத்தி மலையினின்றும் புறப்பட்டு இடையில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு ஈது சிவலோகம் என்றென்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூரை அடைந்தார். கடல் ஒரு சமயம் பொங்கி வர சிவபெருமான் ஒற்றியிரு என்று கடலை பணித்தார். அதனால் ஒற்றியூர் எனப்படும். திருவொற்றியூர் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பேரு காரணம் சொல்றாங்க. கடல் ஒரு சமயம் ரொம்ப பொங்கி வரும்போது அங்க நீ அடங்கியிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமான் ஒற்றியிரு அப்படின்னு கடலை பணிக்கிறாரு. அதனால இது ஒற்றியூர் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்றாங்க. திருவொற்றியூரில் கரைமிடற் தன்னலாம் இறைவனை முப்போதும் தப்பாது வழிபட்டு கொண்டு இருந்தார். முன்னே திருக்கைலாய மலையில் சுந்தரரை விரும்பி தேடியர்கள் இருவரில் ஒருவராகிய அணிந்திடையார் என்பார் சிவபெருமானுடைய ஆணைப்படி தொண்டை நாட்டிலே ஞாயிறு என்ற ஊரிலே வேளாண் மரபிலே ஞாயிறு கிளார் என்ற சிவனடியவருக்கு திருமகளாக அவதரித்தனர். அப்ப அடுத்த ஒரு கதை வரப்போகுது. இப்ப பரவையார் பற்றி உள்ள கதை நம்ம பார்த்தோம். முதலியே பரவையாருக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயாச்சு. இப்போ 2 பேர் இல்லையே, அணிந்திதை, கமலினி. அந்த அணிந்திதைய கமலினி 2 பேரு. கமலினி தான் யாரு, இந்த பறவையார். இப்ப அணிந்திதை பற்றியுள்ள விஷயம் சொல்ல போறாங்க. சேடியர்களே இருவர்ல ஒருவராகிய அணிந்திதையார். இவங்க எங்க பிறக்காங்க? தொண்டை நாட்டிலே ஞாயிறு என்ற ஊரிலே வேளாண் மரபிலே ஞாயிறு கிளார் என்ற சிவனடியவருக்கு திருமகளாக அவங்க அவதரித்தனர். ஞாயிறு கிளார் தனது புதல்வியாருக்கு சங்கிலியார் என்று பெயரிட்டனர். அப்ப கமலினி தான் பறவையார்னு பேரு, அணிந்ததைக்கு இங்க பேரு சங்கிலியார். ஓகேங்களா, சங்கிலியார் என்று பெயரிட்டனர். பண்டை தவ சார்பினால் இளமையிலிருந்தே அவர் உமையம்மையார் பால் பக்தி மிகுந்து இனிது வளர்ந்தனர். அம்பிகையை சிந்தித்த வண்ணமாகவே விளையாடியும் கலை பயின்றும் மங்கை பருவம் அடைந்தனர். ஏன்னா அம்பாளுடைய ஒரு ரூபம் தானே அவங்க. ஸோ அவங்க அதனால சொல்றாங்க, அம்மையார் பால் பக்தி மிகுந்து இனிது வளர்ந்து வராங்க. அம்பிகையை சிந்தித்த வண்ணமாகவே விளையாடியும் கலை பயின்றும் மங்கை பருவம் அடைந்தனர். ஒரு நாள் ஞாயிறு கிளார் தமது மனைவியை நோக்கி, பெண்ணே, நமது தவத்தால் பிறந்த புதல்வி குணம், அழகு முதலிய நலங்களில் மிகுந்து விளங்குகின்றாள். உலகில் ஒருவரும் அவளுக்கு நிகரில்லை. அவளுக்கு திருமணம் புரியும் காலம் அணுகி உள்ளது. என் செய்வோம் என்றார். இவங்க அப்பா ஞாயிறு கிளார் அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, தன்னுடைய மகளாகிய சங்கிலியாரை பற்றி சொல்றாங்க. அவ பருவத்துக்கு வந்தாச்சு, அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும் இல்லையா, அதுக்காக அதை பற்றி சொல்றாங்க. ஆனா அவளுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஏன்னா தெய்வத்தினுடைய அம்சம் இல்லையா, அதனால அவங்க சொல்றாங்க, உலகில் ஒருவரும் அவளுக்கு நிகர் இல்லை. அவளுக்கு திருமணம் புரியும் காலம் அணுகி உள்ளது என செய்வோம் என்றார். மனைவியார், நமது குலமுய்ய தோன்றிய செல்வியின் நலங்களுக்கு ஏற்ற நாயகனை தேடி திருமணம் செய்யும் என்று கூறினார்.
அவங்க அந்த அம்மா சொல்றாங்க, சரி அவளுக்கு ஏத்த ஒரு நாயகனை நீங்க தேடினுமே கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சங்கிலியார் அவ்வுரையை கேட்டு, என்னே இவர்கள் எனக்கு பொருந்தாத உரையை பேசுகின்றனர். நான் நம்பனருள் பெற்ற ஒருவருக்கு உரியேன் சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த சங்கிலியார் வந்து சொல்றாங்க, என்ன என்ன பேசுறீங்க, பொருந்தாத உரையை போய் பேசுறீங்க, நான் நம்பனருள் பெற்ற ஒருவருக்கு உரியேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தன்மையன்றி வேறு எத்தன்மையாக முடியுமோ என்று எண்ணி மயங்கி மண்மிசை வீழ்ந்தனர். அப்படி சொல்லிட்டு வந்து மயங்கி விழுந்துறாங்க இத அந்த பேச்சை கேட்ட உடனே. அருகில் நின்ற தாயும் தந்தையும் பதைத்து மகளை எடுத்து அணைத்து பனிநீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தனர். உணர்ச்சி பெற்ற புதல்வியை நோக்கி, அம்மா உனக்கு என்ன வந்தது என்று வினாவினார்கள். சங்கிலியார், அம்மே அப்பா, இப்போது நீங்கள் என் திருமணம் குறித்து பேசியது எனக்கு இசையாது. நான் சிவனருள் பெற்ற திருவாளர் ஒருவருக்கு உரியவள். ஆதலின் இந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். யான் இனி திருவொற்றியூரை அடைந்து திருவருள் நெறியில் நிற்பேன் என்றனர். அதனை கேட்ட தாய் தந்தையர் அச்சமும் அதிசயமும் அடைந்து அவ்வுரையை மறைத்து ஒழுகினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா இந்த சங்கிலியார் என்ன சொல்றாங்க, நான் வேற யாரையும் நான் வந்து கல்யாணம் கட்ட மாட்டேன். நான் வந்து அந்த அந்த திருவருள் பெற்ற அந்த திருவாளர் ஒருவனுக்கு தான் உரிய, சிவனருள் பெற்ற அந்த திருவாளர் ஒருவனுக்கு தான் நான் உரியவா. அதனால நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் விட்டுருங்க. நான் வந்து முதல்ல இப்ப என்ன பண்ண போறேன்னா திருவொற்றியூரை அடைந்து அங்க திருவருள் நெறியில போய் நான் வந்து நிக்க போறேன் அப்படின்னு இந்த சங்கிலியார் சொல்றாங்க. இத்தன்மையை அறியாமல் இவர் குலத்தில் கொத்த ஒருவன் சங்கிலியாரை விரும்பி திருமணம் பேசுமாறு சிலரை அனுப்பினான். சோ இவருடைய தன்மை அறியாம பெண்ணு தான் கேட்கத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி வேற அவங்க குலத்துல சேர்ந்த ஒருவன் இந்த சங்கிலியாரை திருமணம் முடிக்கிறதுக்காக பேசுறதுக்கு வந்து சிலரை அனுப்புறான். வந்தவர்கள் தந்தையாரிடம் தமது கருத்தை கூறினர். ஞாயிறு கிழார் சங்கிலியார் கருத்தை வெளியிட முடியாமையால் திருமண விஷயமாய் இப்போது ஒன்றும் பேசுவதற்கு இல்லை என்று ஒரு போக்காக கூறி அனுப்பினார். தன்னுடைய பொண்ணு வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேன், அந்த என்னுடைய அந்த சிவனருள் பெற்ற திருவாளர் ஒருவர் தான் எனக்கு உரியவர் அப்படிலாம் இவங்க சொல்றாங்களே, இதை போய் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரி இந்த ஐயாவும் ஞாயிறு கிழார் அப்படிங்கிறவரும் அதை சொல்லாம, இல்ல இப்ப வந்து நாங்க திருமண விஷயமா ஒண்ணுமே பேசுறது இல்லை அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லி கூறிய அனுப்பிடுறாங்க. மனம் பேச அனுப்பினவனும் பேச வந்தவர்களும் மாண்டு போயினர். மனம் பேச வந்த என்ன சொல்றாங்க, மனம் பேச அனுப்பினவனும் பேச வந்தவர்களும் மாண்டு போயினர். அதனை அறிந்த ஞாயிறு கிழாரும் அவருடைய மனைவியாரும் மனம் மருண்டனர். நமது பெண் தெய்வத்தன்மை பொருந்தினவள். அப்ப அவங்களுக்கு தெரியுது நம்முடைய பெண்ணு தெய்வத்தன்மை பொருந்தினவள், உலகில் உய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் சங்கிலியார் பால் உரைக்கத்தகாத உரையை உரைத்திடார்கள் அப்படின்னு சொல்லி என்ற அந்த உண்மையை உலகறிய திருவருள் உணர்த்தியது போலும் அப்படின்னு அவங்க தான் புரியுறாங்க. நம்முடைய பெண்ணு தெய்வத்தன்மை வாஞ்சவா, உலகில உய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி சங்கிலியார்கிட்ட போய் தேவையில்லாதெல்லாம் பேசினாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியே தான் கதியாகும் அப்படிங்கிறத அந்த திருவருள் வந்து உணர்த்தி இருக்குது போல அப்படின்னு இந்த அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. இனி இவள் கருத்தின்படி அப்ப வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா தெய்வத்தன்மை வாய்ந்தவா அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓகே திருவொற்றியூர்ல போய் சிவத்தொண்டு செய்யறதுக்கு இவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். இவள் கருத்தின்படி திருவொற்றியூரில் சிவத்தொண்டு செய்ய விடுவோம் என்று கருதினர். அத்தன்மையை வெளிப்பட கூறி உறவினருடன் கூடி சங்கிலியாரை திருவொற்றியூருக்கு அழைத்து வந்து கன்னி மாடம் ஒன்று அமைத்து அதில் இருத்தினர். அப்ப அந்த திருவொற்றியூருக்கு வந்து அங்க வந்து ஒரு கன்னி மாடத்தை அமைச்சு அதுல கொண்டு இந்த அம்மாவை சங்கிலியார அங்க வச்சாச்சு. வழிபாட்டிற்கு வேண்டிய நிதிகளையும் அங்கு அமைத்தனர். ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய நிதியெல்லாம் அங்க கொண்டு வைக்கிறாங்க. தந்தையார் திருமகளை பயபக்தியுடன் வணங்கி தாங்கள் திருத்தொண்டு புரிந்து கொண்டு இரும் என்று கூறி அவரை விட்டு பிரியும் வேதனையால் கண்ணீர் சுரிந்து விடைபெற்று கொண்டு தங்கள் ஊருக்கு சென்றனர். ஸோ இது இந்த அம்மாவுடைய இது இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தெய்வத்தன்மை வாய்ந்தது அவங்க உணர்ந்த பிறகு அவங்க திருவொற்றியூர்ல கொண்டு விட்டுட்டு அந்த அம்மா அந்த மகளை வந்து பயபக்தியோட வணங்கிட்டு நீ அங்க இருந்து திருத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி வேண்டிய நிதியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அழுதுகிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சங்கிலியார் முக்காலங்களிலும் திருக்கோயிலுக்கு சென்று முக்கட்பெருமானை ஆறா அன்புடன் வழிபடுவர்.
முற்பிறப்பில் செய்த மலர் மாலை தொண்டு புரியும் கருத்துடையராகி திருக்கோயிலில் மலர் மண்டபத்தில் திரையிட்டு மலர் தொடுத்து மாலைகளாக்கி மணிகண்டருக்கு தந்து பணிவிடை புரிந்து வந்தனர். ஏன்னா அங்கேயே அந்த வேலை தானே நமக்கு மேல இருக்கும் போதும் அந்த படியே இங்கேயும் மலர் தொடுத்து மாலையை மாலையாக்கி திருக்கோயில முக்கட்பெருமானுக்கு இட்டு அவர் அன்போட வழிபட்டுட்டு அந்த அம்மா வராங்க. யாரு? சங்கிலியார். திருவருளினால் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் முந்தை ஊழ் கூட்டி வைக்க திருக்கோயில் சென்று படம் பக்க நாதரை வழிபட்டு திரும்பினார். அப்ப முன்வினை கூட்டி வைக்க இப்ப அந்த திருக்கோயிலுக்கு அவர் வணங்குறதுக்காக வந்துட்டு போறாரு, வழிபட்டு திரும்புறாரு. திரும்பியவர் திருத்தொண்டர்கள் புரியும் சிறந்த தொண்டினை பார்த்து கொண்டு மலர் மண்டபத்திற்குள் சென்றார். அங்கே திரைமறைவில் அன்பு என்ற நாரில் பஞ்சாட்சரமாகிய மலரை வைத்து உள்ளத்தில் ஒரு மாலை தொடுத்து கொண்டு புறத்தே மலர்களை தொடுக்கும் அடியார்களை தொழுதார். சங்கிலியார் தாம் தொடுத்த மாலைகளை திரையை நீக்கி இறைவருக்கு சாத்தும்படி தந்து மீண்டும் மின்னல் கொடி போல் மறைந்தனர். அவ்வாறு மறைந்த அத்திருவாட்டியை விதியினால் மதிவடிவாகிய ஆரூரர் கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அந்த விதியினால இப்ப அவங்க அந்த அம்மாவை இந்த சுந்தரர் பார்த்தாச்சு. சரி, கோவாத முத்தனைய பாவையிடம் உள்ளம் பறிகொடுத்து உள்ளம் உருகி நம்பியாரூரர் புறத்தில் போய் அருகில் நின்ற அடியார்களை நோக்கி பொன்னையும் மணியையும் அமிர்தத்திற்கு கடந்து சந்தர கலையில் குலைத்து செய்த மின்னல் குடி போன்ற அப்பெண்மணி என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாள் அப்படின்னு அடியார்கள்ட்ட சொல்றாரு. அவ்வளவின் கொழுந்து யார் என்று கேட்டார். பெருமானே, அவர் சங்கிலியார், தவ ஒழுக்கம் பூண்டவர், சிவபெருமானுக்கு மிகுந்த அன்புடன் திருத்தொண்டு செய்பவர், கன்னிகை என்று அருகில் உள்ளவர் கூறினார். அதனை கேட்டு இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்துவித்தார். மருவும் பறவை ஒருத்தி இவள் மற்றையவளாம் என மருண்டார். என்னுயிரையும் மலரையும் சேர்த்து தொடுக்கும் இப்பெண்ணரசை பிறைமுடி பெருமான் பார் பெறுவேன் என்று எண்ணி திருக்கோவிலில் சென்று சிவமூர்த்தியை அவர் வேண்டுவார் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னுயிரையும் மலரையும் சேர்த்து தொடுத்து கொடுத்த அந்த பெண்ணரசை நான் பிறைமுடி அந்த பெருமான் பார் அந்த இறைவனால நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி திருக்கோயிலுக்குள்ள சென்று சிவமூர்த்தியை வேண்டார். எம்பெருமானே, தேவரீர் மலைமகளாம் மங்கையை ஒருபால் கொண்டு மகிழ்ந்ததோடு கங்கையை சடையில் மறைத்தருளும் காதல் உடையவரே, அதாவது தேவரீர் மலைமகளாம் மங்கையை ஒருபால் கொண்டு மகிழ்ந்ததோடு கங்கையை சடையில் மறைந்தருளும் காதல் உடையவரே, இங்கு உமக்கு மலர் தொடுத்து அடியேனுடைய உள்ளத்தொடையை அவிழ்த்த மதிமுக வனிதையான் சங்கிலியை தந்து என் வருத்தத்தை மாற்றி அருளும் என்றார். சிவருமான்ட்ட போய் சொல்றாரு, இவரையும் இந்த யாரு இது சங்கிலியாரையும் எனக்கு வனிதையாக்கி என்னுடைய வருத்தத்தை மாற்றணும்னு சொல்லி சிவருமான வேண்டுறாரு. சிவருமான்ட்ட சொல்றாரு நம்முடைய சுந்தரர். இவ்வாறு நயம்பட உரைத்த நம்பியாரூரர் திருக்கோவிலுக்கு புறம் போய் ஒருபுறம் இருந்து, இறைவனே, என்னவெல்லாம் உமக்கு அடிமையாம் என்று எண்ணும் என் நெஞ்சின் திண்ணமெல்லாம் உடைவித்தாள், செய்வதொன்றும் அறியேன் அண்ணலே என்று தளர்வார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எப்பவும் உனக்குதான் நான் அடிமையா இருந்தேன், அப்படிப்பட்ட என் நெஞ்சு திண்ணமான நெஞ்ச அவ இந்த மாதிரி உடைச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நான் செய்வதொன்றும் அறியேன் அண்ணலே என்று தளர்வார். கதிரவன் மேற்கடலில் மறைந்தனன் உம்பருய உலகுய ஊலவேலை விடமுண்ட தம்பிரானார் வன்தொண்டர் தம்பால் எய்தினார். சுந்தரா, பருவுலகில் யாவருக்கும் எய்த ஒன்னா இருந்தவத்து கொம்பை உனக்கு தருகின்றோம், கொண்ட கவலை ஒளிய என்று அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இறைவன் பேசுறாரு, சுந்தரா, இந்த பருவுலகில் யாருக்கும் கிடைக்காத அந்த கொம்பை உனக்கு நான் தர்றேன், அதனால நீ உன்னுடைய கவலை ஒளிய அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறாரு. ஆரூரர் அரணாரை ஆறா அன்புடன் தொழுது, ஐயனை, அன்றும் வலிதில் திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொண்டீர், ஒன்றுமறியா நாயேனை இன்று அருள் புரிந்தீர் என்று பரவினார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? பொங்கர வணிந்த அங்கனர் சங்கிலியார் கனவில் தோன்றி. அப்ப அடுத்து சிவருமான் சங்கிலியார் கனவுல போய் தோன்றாங்க. கனவில் சங்கிலியார் கண்ணுதலை தொழுது, எந்தையே, மாலையநாதி வானவருக்கு எட்டாத தேவரீர் எழியாடாகிய என் கனவில் தோன்றிய நும் திருவருளை என் சொல்லி ஏத்துகேன்.
என்று தொழுதனர். சங்கரனார் சங்கிலியாரை நோக்கி, தவம் வந்து சாரும் சங்கிலியே கேள், நம்பியாரூரன் நின்னை விரும்பினன், அவன் சால என்பால் அன்புடையான், மேருமலையினும் மேம்பட்ட தவமுடையவன், திருவெண்ணை நல்லூரில் நம்மால் ஆட்கொள்ள பெற்றவன், உன்னை தருமாறு என்னை வேண்டினான், ஆதலினால் நீ அவனை மனம் செய்து கொள் என்று அருளி செய்தார். ஆளுக்கு டக்குன்னு பேசுறாரு இல்லையா. அவர் என்ன செய்யறாரு, சங்கிலியார்ட்ட போய் நம்முடைய சுந்தரருடைய பெருமையெல்லாம் அங்க போய் சொல்லுதாரு. அவர் வந்து தவம் வந்து சாரும் சங்கிலியே, நம்பியாரோன் உன்னை விரும்பிட்டான், அவன் வந்து என்பால் அன்புடையவன், சால அன்புடையவன், மேருமலையிலும் மேம்பட்ட தவமுடையவன், திருவெண்ணைநல்லூர்ல என்னால அவன் வந்து ஆட்கொள்ளப்பட்டவன், உன்னை தருமாறு என்ன வேண்டும்னா அதனால நீ அவனை மனம் செஞ்சுக்கோ அப்படின்னு அங்க போய் சொல்றாரு. சங்கிலியார் இறைவனை தொழுது, எம்பிரானே, தேவரீர் அருளி செய்தவருக்கு மனைவியாக ஆவதற்கு உரியேன், உமது கட்டளையை சென்னிமேற் கொண்டேன், ஆனால் ஒன்று கூற விரும்புகிறேன், தாங்கள் குறிப்பிட்டவர் திருவாரூரில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பவர் என்பதை அறிந்து அருளும் என்று நாணி நயமாக நவிந்தனர். திருவாரூர்ல ஆல்ரெடி கல்யாணம் கட்டிட்டு ஒரு பறவையார் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தங்க அங்க இருக்காங்களே அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட சொல்றாங்க. அவங்க மகிழ்ச்சியுடன் இருப்பவர் என்பதை நீர் அறிந்தருளும் அப்படின்னு சொல்லி நயமாக சொல்றாங்க. இறைவர் இருவருடைய எண்ணங்களையும் திருவுளத்து எண்ணி, பாவாய் சுந்தரன் உன்னை பிரிந்து போகேன் என்று சபதம் புரிந்து தருவான் என்று கூறி அருளினார். அவர் அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு சிவபெருமான், இல்ல அவன் சுந்தரன் உன்னை விட்டு கண்டிப்பா போகமாட்டேன்னு சொல்லி உனக்கு சபதம் புரிந்து தருவான் அப்படின்னு சொல்லணும் இறைவன் வந்து சொல்றாரு. பின்னர் பெருமான் வன் தொண்டரிடம் வந்து, அதுக்கப்புறம் இங்க கனவுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. வன் தொண்டரிடம் வந்து, அன்பனே, தங்களியிடம் நின் கருத்தினை உரைத்து மனம் புரிந்து கொள்ளுமாறு கூறினோம், அதற்கு அவள் தன்னை பிரியாமல் இருக்க ஒரு சபதம் புரிந்தால் இசைவேன் என்றனள். அப்படி பிளேட்டை மாத்தி போட்டார். இங்க பாருங்க, அதற்கு அவள் தன்னை பிரியாமல் இருக்க ஒரு சபதம் புரிந்தால் இசைவேன் என்றனர். இனி நாம் உனக்கு என் செய்ய வேண்டும் என்று புன்னகையுடன் கூறி அருளினார். சுந்தரர் என்னை எழுந்தருளி உள்ள பிற தலங்களையும் வழிபட விரும்பும் அடியேனுக்கு இது விளக்காகும் என்று எண்ணி இறைவனை வணங்கி, தேவ அடியேன் மங்கையவள் தனை பிரியா வகை சபதம் செய்யும் பொருட்டு சங்கிலியுடன் யான் வரும்போது தேவரீர் எங்கு விருப்பவராயினும் சிவலிங்கத்தில் விளங்கி தோன்றாமல் அடுத்துள்ள மகிழ மரத்தின் கீழ் விளங்கி தோன்றி இருந்தருளல் வேண்டும் என்றார். அதாவது வந்து ப்ராமிஸ் பண்றாங்க இல்லையா, என்ன சொல்றது, இது வந்து சத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, நான் ஒன்னும் இனி கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சத்தியம் பண்ணும்போது நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமான நீ எப்பவுமே வந்து அந்த சிவலிங்கத்துல தானே இருப்ப, உன் மேல நான் சத்தியம் பண்ணதுக்கு வரும்போது நீ அந்த நேரம் சிவலிங்கத்துல இல்லாம மகிழ மரத்தின் கீழ் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது போய் சத்தியம் இல்லையா, நம்ம சிவலிங்கத்தின் மேல இறைவன் இருந்தா அவன் மேல சத்தியம் பண்ணா கண்டிப்பா அதை வந்து நம்ம நிறைவேற்றணும். இது என்ன சொல்றாங்க, அவர் வந்து சிவலிங்கத்தில் விளங்கி தோன்றாமல் அடுத்துள்ள மகிழ மரத்தின் கீழ் விளங்கி தோன்றி நீ இருந்தருளல் வேண்டும்னு சொல்லி இறைவனை பணிக்கிறாரு. யாரு, சுந்தரர். ஆலமுண்ட அண்ணல் அவ்வண்ணமே செய்வோம் என்று அருளினார். சரின்னு சொல்லி இறைவனும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இனி எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று இறைஞ்சி மகிழ்ந்தார் தோழர். சிவபெருமான் தொண்டரிடம் திருவிளையாடல் செய்ய கருதியோ சங்கிலியாரது அடிமைத்தனத்தின் பெருமையோ அறியும். இந்த இருளில் மீண்டும் சங்கிலியார் கனவில் தோன்றி, பெண்மணியே, நமது தோழன் சபதம் செய்து தர இசைந்துள்ளான், ஆனால் நமது திருக்கோயிலில் லிங்கத்தின் முன் செய்ய வந்தால் நீ அதற்கு இசையாது மகிழ மரத்தின் மீது சபதம் செய்து தருமாறு கேட்டு சபதம் செய்து கொள் என்று இயம்பி அருளினார். இங்க வந்து திரும்பவும் மாற்றி போடுறாரு பாருங்க. இங்க வந்து என்ன சொல்றாரு, திரும்பவும் சங்கிலியார்கிட்ட வந்து சொல்றாரு, சரி அவன் வந்து உனக்கு உறுதி கொடுக்க சபதம் பண்ணுதேன்னு சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான், அந்த லிங்கத்துக்கு மேல நான் சத்தியம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ அப்படி கேட்காத, மகிழ மரத்தின் கீழே வந்து நீ சத்தியம் பண்ணும்படி நீ கேளு அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்லி கொடுக்குறாரு இறைவன். சங்கிலியார் பரமனை பணிந்து, அம்பிகை மகிழும் அண்ணலே, இந்த ரகசியத்தை கூறியதால் என் அடிமை தவமுடியது என்று மகிழ்ந்து போற்றினர். மாதொரு கூரன் மறைந்தார். மாதரசி கண் விழித்து எழுந்தனர். கனவில் கண்ணுதற் கடவுள் அருளிய திருவருளை எண்ணி அதிசயித்தனர். தன் அருகில் துயிலும் பாங்கியரை எழுப்பி தன் கனவு நிலையை கூறினர். பாங்கியர் கேட்டு பரிவும் பயமும் எய்தினர். ஃப்ரெண்டுட்டெல்லாம்
கனவு கண்டு சொன்ன மாதிரி அவங்களும் சொல்றாங்க. திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தொடுத்து கொடுக்கும் வைகறை பொழுதும் அணுகியது. சங்கிலியார் சேடியருடன் நீராடி திருக்கோயிலுக்கு சென்றனர். தம்பிரான் தோழரும் அதே சமயத்தில் சபதம் புரியும் பொருட்டு அடியார்களுடன் இவருடைய வரவை எதிர்நோக்கி நின்றார். சங்கிலியார் பால் சென்று இறைவனது திருவருள் திறத்தினை கூறினார். அப்ப இப்பவும் இவரும் கோயிலுக்கு வந்துட்டாரு. தம்பிரான் தோழரும் அதே சமயத்துல சபதம் புரியும் பொருட்டு அடியார்களோட இவருடைய வரவை எதிர்நோக்கி நிற்கிறாரு. சங்கிலியார் பால் சென்று இறைவனது திருவருள் தரத்தின்னு சொல்றாரு. சங்கிலியார் உடன்பட்டார் போல் மறுமொழி ஒன்றும் கூறாது நாணத்துடன் ஒதுங்கி திருக்கோவிலுக்குள் உள் புகுந்தனர். ஆரூரர் அவர் பின் சென்று, அனங்கரசே, நான் உன்னை பிரியேன் என்று சபதம் புரிய சிவமூர்த்திக்கு முன் வருக என்றார். சங்கிலியாருடைய தாதியர்கள் கனவு நிலையை கேட்டவர்கள் ஆதலின் சுந்தரரை பணிந்து கூறுவார்கள். ஏன்னா இவங்கதான் இந்த அம்மா ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, தேடிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்கு இல்லையா, மகிழ மரம், அந்த அது கீழே தானே நீ இருக்கணும்னு சொன்னதுக்கு. ஆனா இறைவன் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க, சிவலிங்கத்து மேலேயே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது ஃப்ரெண்டுகளுக்கு தெரியும். அதனால இவங்க சொல்றாங்க, சுந்தரர்கிட்ட பணிந்து சொல்றாங்க, ஐயனே, தாங்கள் இதற்காக இறைவர் திருமுன்பு சம்மதம் செய்வது தகாது என்றனர். வன் தொண்டர் மணிகண்டர் செய்ததை அறியாது, பெண்மணிகளே, யான் வேறு எங்கே சபதம் செய்ய வேண்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க போய் சிவலிங்கத்து மேல போய் நீங்க செய்யணும்னு சொல்றது அது சரி கிடையாது அப்படின்னு சுந்தரர் சொல்லிட்டு, சரி சரி அப்ப நான் எங்க போய் பண்ணணும், நீங்க சொல்லுங்க, நான் சபதம் பண்றேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. தேடியர் மகளின் கீழ் சபதம் புரிந்து கொடும் என்றனர். ஆரூரர் அது கேட்டு மனம் மருண்டார். இனி இதனை மறுக்கில் திருமணம் நிகழாது, ஆதலின் உடன்படுவோம் என துணிந்தார். ஏன்னா இங்கேயும் சத்தியம் பண்ணலன்னா கல்யாணம் நடக்காது, அதனால சரின்னு சொல்லிட்டாரு அவரு. ஆதலின் உடன்படுவோம் என துணிந்தார். சரி, மகிழடிக்கு செல்வோம் என்று சங்கிலியாருடன் சென்றார். மலர் மனம் நிறைந்த அந்த மகிழ மரத்தை மும்முறை வலம் வந்து, உன்னை நான் பிரியேன் என்று சபதம் புரிந்தார். பரமன் ஆணையினாலே பாவியேன் இது கண்டேன் என்று சங்கிலியார் மனம் கலங்கினார். ஏன்னா இப்ப அவளுக்கு தெரியும் இல்லையா. அப்ப இந்த திருநாவலூரர் சபதம் செய்த பின் திருக்கோவிலுள் சென்று எழுத்தறியும் அந்த பெருமானை இறைஞ்சி, எம்பிரானே, நீர் செய்தது மிகவும் அழகாக இருக்கின்றது என்று கூறி சென்றார். வன் தொண்டர் சென்ற பின் சங்கிலியார் மலர் மண்டபம் போய் திருமாலை தொண்டினை செய்து பரமனை பணிந்து விடியும் முன் தமது கன்னி மாடம் சேர்ந்தனர். அன்றிரவே திருவொற்றியூரில் உறையும் திருத்தொண்டர் கனவில் மாணிக்க தியாகர் எழுந்தருளி, நமது கட்டளைப்படி நம்பியவரானுக்கு சங்கிலியை உலகறிய திருமணம் செய்து கொடுப்பீராக என்று பணித்து அருளினார் அப்படின்னு சொன்னாங்க. திருவொற்றியூர்ல அங்க போய் அவரை எழுந்தருளி அவருடைய கட்டளைப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு பணிந்தருளாரு. மண்ணிறைந்த பெரும் செல்வ திருவொற்றியூர் அன்பர்கள் மறுநாள் மகிழ்ச்சியுடன் விண்ணவர் பூமலை பொழிய கண்ணிறைந்த பெரும் சிறப்புடன் கல்யாணம் செய்தனர். கண்ணுதல் அருளால் சங்கிலியாரை மணந்து கொண்ட வன்தொண்டர் அம்மாதரசியுடன் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று காதலுடன் வாழ்ந்தார். இன்பமுடையாருக்கு ஊழி ஒரு கணமாகும், துன்பமுடையாருக்கு ஒரு கணம் ஊழியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. சோ பேரின்பமுற்று பிறைசூடி பெருமானை வழிபட்டு கொண்டு சில காலம் திருவொற்றியூரில் இனிது அவர் இருந்தார். இவ்வாறு தம்பிரான் தோழர் திருவொற்றியூரில் சங்கிலியாருடன் மகிழ்ந்து ஒற்றி மேவும் நெற்றிக்கண் நிமலனை முப்போதும் போற்றி எப்போதும் தமிழ் மாலை சாற்றி கொண்டு இருந்தார். தமிழ் சங்கம் உள்ள புதிய மலையிலே பிறந்து சந்தனக்காவில் குளிர்ச்சாரலில் வளர்ந்து இனிமை பெற்ற தென்றலாகிய தமிழ் மாருதம் வீசத் தொடங்கியது. அப்போது திருவாரூரில் வீதி விடங்கருக்கு நிகழும் அந்த வசந்த விழாவை சேவிக்க விளைந்தார். இப்ப இங்க வரப்போறாரு. இங்க திருவொற்றியூர்ல திருவாரூருக்கு வர்றதுக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அந்த வீதி விடங்கனுடைய திருவிதி அந்த பவனி வருவதையே பார்க்கறதுக்காக அவர் வரப்போறாரு. அந்த வசந்த விழாவை பார்க்கறதுக்காக வீதி விடங்க திருவீதி பவனி வருவதையும் அத்தருணம் பறவையாரது ஆடல் பாடலையும் முன் கண்டு கேட்டார் போல அவர் கருதினார். யாரு? பறவையாருடையது. ஓகே. பூங்கோயில் அமர்ந்த அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை நினைந்து நினைந்து உருகினார். அவரை கண்டு மகிழ வேண்டும் என்ற காதல் பெருகியது என்று திருப்பதிகத்தையும் பாடாரு. சங்கிலியாருக்கு செய்த அந்த சத்தியமாகிய சங்கிலி அவரை தடுக்கின்றது. திருவாரூர் தியாகேசன் மீதுள்ள காதல் ஈர்க்கின்றது. சத்தியத்திற்கும் பத்திமைக்கும் இடையே அவர் கிடந்து துடிப்பார்.
அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க திருவாரூர்ல அவரு யார் இருக்கா அப்படின்னா பரவையார் அம்மா இருக்காங்க. இப்ப திருவொற்றியூர்ல சங்கிலியாரையும் கல்யாணம் கட்டியாச்சு. இப்ப திருவாரூருக்கு வரும்போது அங்க என்ன நடக்குங்கிறத இங்க சொல்ல போறாங்க. ஒரு நாள் தியாக பெருமானை காண வேண்டும் என்ற அந்த அன்பு கடல் போல பெருக ஒற்றியப்பனை தொழுது புறப்பட்டார். எல்லையை கடந்து ஓர் அடி வைத்தார். இரு கண்களும் மறைந்தன. அங்கனமே மூர்ச்சித்து வீழ்ந்தார். அவருக்கு கண்ணு தெரியாம போயிட்டு அதை சொல்றாங்க. அந்த எல்லையை கடந்து ஒரு அடி எடுத்து வச்சோன்னா இரு கண்களும் மறைந்தன. காலடி வைத்ததும் கண் மறைந்த இடம் இப்போதும் காலடி பேட்டை அப்படின்னு சொல்லி இந்த திருவுத்தியூருக்கு அருகில் வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் இருக்கு காலடி பேட்டை அப்படிங்கிற ஊரு. மூர்ச்சை தெளிந்து எழுந்தார். செய்வது இன்னவென்று அறியாமல் திகைத்தார். சங்கிலியார்பால் கூறிய சத்தியம் மறந்ததனால் வந்த வினை என்று அவர் எண்ணினார். இறைவனை நினைந்து உருகுவார். அப்புறம் ஒரு திருப்பதிக்கு அங்க பாடுறாங்க. பெருமானே பிறை சூடி முக்கண் பெருமானே அடியேன் கண்ணிழந்து எவ்வாறு வாழ்வேன் மகத்திற்புக்க சனி போலாயினரே வீட்டில் பெண்களை நான் அழைத்தால் குருடா அலையேல் போய் என்று கூறுவாரே அதை அடியேன் எவ்வாறு தரிப்பேன் ஒருவன் கோல் பற்றி கரகரை என்று இழுக்கலாமா எந்தையே கருணை கடலேன்னு சொல்லி இப்ப கண்ணு தெரியாம போச்சு இல்லையா, அதை பத்தி அவர் கேட்டு வருந்துறாரு இறைவன்ட்ட. ஆரூரை தொடும் ஆர்வத்தினால் புறப்பட்டு அருகில் உள்ளார் வழிகாட்ட திருமுல்லை வாயில் என்னும் திருத்தலத்தினை அடைந்தார். இப்ப அங்க பக்கத்துல உள்ளவங்களாம் வழிகாட்டி கையை பிடிச்சு கூட்டு போங்கன்னு சொல்லி கடைசியில திருமுல்லை வாய்க்கு அவரு போயிட்டாரு. திருமுல்லை வாயில்ங்கிற திருத்தலத்தை அடைந்தார். திருமுல்லை வாயிலில் எழுந்தருளியுடைய தேவதேவரை தொழுது ஆறா அன்புடன் துதித்தார். பாசுபதா பரஞ்சுடரே சங்கிலிக்காக சிறியேனுடைய கண்களை மறைத்தீர். சத்தியம் பண்ணி கொடுத்தான் இல்லையா, அந்த சங்கிலிக்காக என்னுடைய கண்ணை நீ மறைச்சிட்டேரு. கருணை கடலே செய்த அந்த குற்றத்தை தாய் பொறுப்பது கடன் என்றோ தொண்டைமானுக்கு தன்னருள் புரிந்த தயாநிதியே அடியேனுடைய அல்லலை அகற்றுவாய் என்று வேண்டி அங்கேயும் திருமுல்லை வாயிலையும் ஒரு பதிகம் பாடுறாரு. அங்கிருந்து புறப்பட்டு இறைவனை ஏற்றிய வண்ணமாக திருவெண்பாக்கம் சென்றார். அங்குள்ள அடியார்கள் சகல மேலதாளங்களுடன் வரவேற்று உபசரித்தனர். வன் தொண்டர் திருக்கோயிலை வலம் வந்து சந்நிதியில் போய் கைகூப்பி தொழுது எம்பெருமானே என்னை ஆட்கொண்ட எந்தையே கோயிலின் உள்ளே இருக்கின்றீரோ மகிழ மரத்தில் இரு என்று அடியேன் கூறியபடி இருந்து என்னை சத்தியம் புரிய செய்த சம்புவே உள்ளே இருக்கின்றீரோ என் கண் கொண்ட கருணை கடலே என்று கேட்டார். சிவலிங்கத்துல அன்னைக்கு இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. சொல்லிட்டு மயில மரத்துக்கு நீ போய் இரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை மாத்திட்டாரு இல்லையா. இப்ப மயில மரத்துல போய் பண்ணும்போது மயில மரத்துல அவர் இருக்காரு. அப்போ அந்த பொய்யான சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால இவருடைய கண்ணு போயிடுச்சு. அதெல்லாம் கேட்கிறாரு. இப்போ இறைவன் சொல்றாரு, நீ மகிழ மரத்துல இரு என்று அடியேன் கூறியபடி இருந்து என்னை சத்தியம் புரிய செய்த சம்புவே நீ உள்ளே இருக்கின்றீரோ என் கண்கொண்ட அந்த கருணை கடலே என்று கேட்டார். இறைவன் ஒரு ஊன்றுகோலை தந்து உலோம் போகீர் என்று கூறி அருளினார். ஆமா நான் இங்கதான் இருக்கேன் நீ போன்னு சொல்லி அவர் ஊன்றுகோலை மட்டும் கொடுத்துட்றாரு. எம்பெருமான் தன்னை அயலானை போல் இணக்கம் இல்லாமல் இவ்வாறு கூறி அருளியதை கேட்டு மெத்த மனம் நொந்து பாடுவார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மாஸ்டர்ஸ். சோ கல்லை கனிவிக்கும் கனிவுடைய இச்செந்தமிழ் திருப்பதிகத்தை பாடி புறப்பட்டார். என்னுடைய பிரான் அருள் இது போலும் என்று வழிநடந்து காரைக்கால் அம்மையாரால் தலையாலே வலம் வந்து வழிபட்ட திருவாலங்காட்டினை அங்கு போய் அடைகிறார். காரைக்கால் அம்மையாரால் தலையாலேயே வலம் வந்து வழிபட்ட அந்த ஊர் திருவாலங்காடு, அந்த ஊருக்கு போய் அவர் அடைகிறாரு. அத்திருத்தலத்தை கால்களினால் மிதிக்க அஞ்சி அருகில் உள்ள பழையனூரில் போய் அவரு தங்குறாரு. ஓகேயா, பழையனூரில் தங்கினார். முத்தா முத்தி தரவல்ல முகில் மென் முளையால் உமை பங்கா என்று எடுத்து தமிழ் மாலை சாத்தினார். அங்கிருந்து புறப்பட்டு இடையே உள்ள திருவூரல் என்னும் திருத்தலத்திற்கு சென்று பெருமானை வழிபட்டு கன்னிமதில் மணிமாட காஞ்சிமா நகர் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இங்க கச்சியம்பதியை அடைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண் பெரும் குறிப்பினாலே நேரே இறைவனுடைய திருக்கோவிலுக்கு செல்லாமல் அறம் வளர்த்த அம்மையாகிய காமாட்சி அம்மை எழுந்தருளியுடைய காமகோட்டம் செல்றாரு. காமகோட்டம் சென்று அங்கு போய் தொழுதார். என் அம்மையே இருநாளி நெல் கொண்டு 32 அறங்களையும் செய்யும் காமாட்சியே கண்ணிழந்து கவல்கின்றேன்.
ஐயன் அருளாதிருக்கின்றனர். அகிலாண்ட நாயகியே தேவரீர் அப்பாவிடம் சொல்லி அருள் புரியும்னு இப்ப அம்மாட்ட போய் கேட்காரு. ஏன்னா இவரு என்ன புடி ஊன்றுகோலை மட்டும் கையில கொடுத்து போயிட்டு வந்துட்டாரு. இப்ப கச்சியம்பதிக்கு போய் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அந்த இறைவனை போய் தொழுதுக்கு பயிலாக காமாட்சி அம்மையிட்ட போயிட்டாரு. காமகோட்டத்தில் உள்ள காமாட்சி அம்மையிட்ட அங்க போய் சொல்றாரு, நீ இருநாடி நெல் கொண்டு, முன்னாடி நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, அந்த வேளாளர் குலத்துக்கு வந்து இருநாடி நெல்லை கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இருநாடி நெல் கொண்டு 32 அறங்களையும் செஞ்ச காமாட்சியே இப்ப நான் கண்ணு இல்லாம இருக்கிறேன். ஐயன் வந்து எனக்கு அருள மாட்டேக்காரு. அதனால அகிலாண்ட நாயகியே தேவரீர் நீ அப்பாட்ட சொல்லி எனக்கு அருள் புரியுன்னு அவர் துதிக்கிறாரு. பின்னர் உலகம் முழுதும் அழித்தளித்து கொடுத்து ஆக்கக்கூடிய அந்த ஏகம்பருடைய சந்நிதிக்கு அடியார் வழிகாட்ட அவர் சென்றார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து, இந்த விண்ணோர்க்கு அமுதளித்த விடமுண்ட விமலா, அருள் பொழியும் கண்ணா, திருக்கட்சி மேவும் திருவாளா, சிறியனுடைய குற்றத்தை பொறுத்தருள்வாய், உனது செம்பவள திருமணியை கண்டுகளிக்க கண் தந்தருள்வீர் என்று வேண்டினார். உன் செம்பவள திருமணியை பார்க்கக்காத எனக்கு கண்ணை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. மலை பயந்த மங்கை மலரிட்டு பூசித்த மலரடியை நினைந்து மிக்க அன்புடன் அவர் பணிந்து நின்றார். அம்மையின் அருள் துணை புரிய அம்மையின் பாகமாகிய இடக்கண்ணை ஏகம்பநாதர் இந்த அருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கேட்ட உடனே அம்மையினுடைய அருள் துணை புரிய அம்மையினுடைய பாகமாகிய அந்த இடக்கண்ணை ஏகம்பரநாதர் தந்து அருளினார். மாலும் மயனும் காணாத அந்த மாதேவர் தழுவங்குலைந்த தயாபரர் தமது தேவியின் திருமுலை சுவடு விளங்க திருக்கோலத்தை காட்டி அருளினார். வன் தொண்டர் அதனை கண்டு கரை கடந்த களிப்புற்று மண்மிசை வீழ்ந்து பணிந்தார். எழுந்து ஆடுவார், இசை பாடுவார், ஐயனது அழகை நாடுவார் என்ற திருப்பதிகத்தை ஓதினார். அடியார்களுடன் கட்சியில் தங்கி மீண்டும் திருவாரூரை காணும் வேட்கையினால் புறப்பட்டார். அப்போது திருவாரூர் சென்று தியாகேசனை பணியும் நாள் என்றோ என்று ஏங்கி பாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. சோ கொன்றை அணிந்தார் கோவில் தோறும் சென்று திருப்பதிகம் பாடி தொழுது கொண்டு திருவாமாத்தூர் வந்தார். அங்கு எழுந்தருளி உள்ள இறைவனை பணிந்து பதிகம் பாடினார். அத்துடன் தொண்டை நாடு கடந்து சோழ நாட்டை அடைந்தார். திருவரத்துறை சென்று பணிந்து கல்வாயகிலும் என்னும் திருப்பதிகம் பாடினார். அடியார்களுடன் காவிரி நதி அடைந்து அதில் முழுகினார். பின் திருவாவடுதுறை சென்று எம்பெருமானை வழிபட்டார். ஒரு கண்ணிலாமை குறித்து வருந்துவார், என் பிழையை பொறுப்பாய், அடியேனுக்கு தேவரீர் அல்லால் வேறு உறவு இல்லை, ஆதலால் அஞ்சல் என்று அருள்வாய் என்று துதித்து பாடுவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து என் கண்ணு தான்னு சொன்ன உடனே இடக்கண்ணை தானே கொடுத்துருக்காங்க, 2 கண்ணும் போச்சு இல்லையா. இடக்கண்ணா ஏகம்பரநாதர் கொடுத்துருக்காரு, இன்னும் ஒரு கண்ணு பாக்கி தெரியணும் இல்லையா. அதை என் பிள்ளையெல்லாம் நீ பொறுத்தருள்வ, அடியனுக்கு தேவரீர் எல்லாமே வேற யாரு எனக்கு உறவு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அதனால அஞ்சல் என்று அருள்வாய், நீ பயப்படாதன்னு சொல்லு, எனக்கு அருள் புரின்னு சொல்லி துதித்து அவரு பாடுறாரு அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். நீ அடுத்த கிளாஸ்ல நீ மற்றதை நம்ம பார்க்கலாம். இதுவரை வந்து பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்து வருகிறேன். நன்றி மாஸ்டர்.